السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில். ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்லடக்கத்தை பற்றி இன்று பார்ப்போம். அன்னலாரின் உயர் பிரிந்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை மக்கள் தங்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து அன்னலாரை நல்லடக்கம் செய்வதில் கவனம் செலுத்தி வந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு ஆகிய இருவரும் அன்னலாரை குளிப்பாட்டி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் அறையில் புனித உடலை வைத்தார்கள். பிறகு மக்கள் அணி அணியாக வந்து ஜனாசா தொழுகை நிறைவேற்றினார்கள். முதலில் அன்னலாரின் குடும்பத்தினரான பனு ஹாஷிம், பிறகு முஹாஜிர்களும் அன்சாரிகளும், பிறகு மற்றவர்களும் என்ற முறையில் தொழுதார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை தனித்தனியாக ஜனாசா தொழுகை தொழுதப்பட்டது. அடக்கம் செய்வது பற்றி ஆலோசனை நடந்தது. அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், நபிமார்கள் எங்கு மரணம் அடைகின்றார்களோ அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என அன்னலார் கூறியிருந்த கருத்தை அனைவரின் முன்னிலையிலும் நினைவுபடுத்தினார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் கருத்தொருமித்து புனித உடல் வைக்கப்பட்டிருந்த அறையிலேயே கபரை தோண்டினார்கள். புதன்கிழமை இரவு அன்னலாரின் நல்லடக்கம் நடைபெற்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இந்த அறையை தான் ரவுலத்துல் நபி எனப்படுகிறது. இன்னைக்கு நம்ம போய் ஜியாரத் பண்ணாலும் அந்த ரவுலத்துல் ஜன்னாங்கிற சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் நம்ம போய் பார்க்குறோம். இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். வானவர்களின் உதவி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்ததாவது, நாங்கள் ஒரு போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து காஃபிர்களை கடுமையாக தாக்கி கொண்டிருந்த போது அன்னலார் இவ்வாறு துஆ செய்தார்கள்: யா மாலிக் யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அதன் பிறகு வானவர்கள் இறங்கி காஃபிர்களை இன்னும் முன்னும் பின்னும் தாக்கியதையும், காஃபிர்கள் ஒருவர் பின் ஒருவராக துடிதுடித்து விழுந்ததையும் நான் கண்டேன் என கூறுகிறார்கள். யா மாலிக், யா மாலிக்னா அரசனன், யௌமித்தீன் மறுமை நாளின் அரசனே, உன்னே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்தில் என்ன செய்கிறோம், நாங்கள் உதவி தேடுகிறோம். இவ்வளவுதான் அந்த வார்த்தை. நம்ம ஒவ்வொரு தொழுகையிலே தான் நம்ம ஓதும். இதுக்காக எல்லாம் ஒரு வானவர்கள் படையே அவங்களுக்கு உதவி செய்ய வச்சிருக்கோம். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. பெற்றோருக்குரிய பங்கு. அல்லாஹ் கூறுகிறான், இறந்தவருக்கு குழந்தைகள் இருக்குமானால் அவர் விட்டு சென்றதில் 6இல் ஒரு பாகம் அவரது பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த ஆயத்தின் விளக்கமாவது, இறந்து போன ஒருவருக்கு குழந்தைகளும் பெற்றோரும் இருந்தால் இறந்து போனவரின் சொத்தில் இறந்தவரின் பெற்றோரின் தாய் தந்தை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக 6இல் ஒரு பங்கு தர வேண்டியது ஃபர்லாகும். 6இல் ஒரு பங்கு தர வேண்டியது ஃபர்லாகும். இந்த ஃபர்லை யாருனாச்சும் அந்த குடும்பத்தில் இல்லை அப்படி இப்படின்னு மறுக்கிறாங்கன்னா அவங்க பாவி. நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. இறை அன்புக்கான துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது துவாக்களில் கண்டிப்பாக இதை வேண்டுவார்கள்: அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஹுப்புக வ ஹுப்ப மை யன்ஃபஉனி ஹுப்புஹு இன்தக. அல்லாஹும்ம மா ரஸக்தனி மிம்மா அஹிப்பு ஃபஜஅல்ஹு குவ்வத்தல் லி ஃபீமா துஹிப்பு. அல்லாஹும்ம மா ஸவ்வைது அன்னி மிம்மா உஹிப்பு ஃபஜஅல்ஹு ஃபராகல் லி ஃபீமா துஹிப்பு. யா அல்லாஹ், எனக்கு உனது அன்பையும் மேலும் யாருடைய அன்பால் எனக்கு பயன் விளையும் என நீ விரும்புகிறாயோ அத்தகைய ஒரு அன்பையும் எனக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், என் விருப்பத்திற்குரிய எதையெல்லாம் நீ வழங்கினாயோ அவற்றில் உனக்கு பிடித்தமான காரியங்களில் எனக்கு சக்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நான் விரும்பியதில் எதை நீ எனக்கு வழங்கவில்லையோ அதற்கு பிரதியாக எனது ஓய்வு நேரங்களில் உனக்கு விருப்பமான வேலையில் ஈடுபட அருள் புரிவாயாக என்பது துஆவின் கருத்தாகும். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. துஆ வீணாவதில்லை. நிச்சயமாக உங்கள் இறைவன் நாணமுடையவன், மேலும் பெரும் கொடையாளன். ஒரு அடியான் கையேந்தி விட்டால் அதை வெறும் கையாக திருப்பி அனுப்புவதற்கு மிகவும் வெட்கப்படுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி.
பிறர் மீது பழி சுமத்துதல். அல்லாஹ் கூறுகிறான், எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ செய்துவிட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதி மீது போட்டு விடுகின்றானோ அவன் நிச்சயமாக அவதூறையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கிறான் என சூரா நிசாவில் அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. மரணம் வரும் முன் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தர்மமாக செலவு செய்யுங்கள். அவ்வாறு செய்யாது மரணிக்கும் சமயம், என் நிறைவா, சிறிது காலம் வரை என்னை நீ பிற்படுத்தக்கூடாதா? நானும் தான தர்மங்கள் செய்து நல்லவர்களில் ஒருவராக ஆகிவிடுவேனே என்று அந்த மனிதன் கூறுவான் என்ற விஷயத்தை சூரா முனாஃபிக்குகளிலே அல்லாஹ் விளக்குகிறான். அல்லாஹ் அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய அந்த மனசையும் செல்வத்தையும் எல்லாம் நமக்கு தருவானார். 2வது தலைப்பு, அந்த செல்வத்தை கொடுத்து நல்லடியாரில் ஒருவராக ஆகக்கூடிய பாக்கியம் தான் நமக்கு வேணும் இன்ஷா அல்லாஹ். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம், இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன ஆனது? அவர் சிரித்து நான் பார்த்ததே இல்லையே என கேட்டார்கள். அதற்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நரகம் படைக்கப்பட்டதிலிருந்தே அவர் சிரிப்பதில்லை என பதிலளித்தார்கள். நரகம் படைக்கப்பட்டதிலிருந்தே அந்த மீகாயில் என்ற வானவர் சிரித்ததில்லை என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். சாப்பிட்ட பிறகு விரல் சூப்புவதின் பயன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட பிறகு தமது 3 விரல்களையும் சூப்புவார்கள். இதன் விளக்கமாவது, உணவு உண்ட பின் விரல்களை சூப்புவதால் உணவு எளிதில் ஜீரணமாகிறது என அல்லாமா இப்னு கையும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. நோயாளியை நலம் விசாரியுங்கள், ஜனாசாவுக்கு பின்னே செல்லுங்கள், இது உங்களுக்கு மறுமை நினைவூட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வல்லல்லாஹ், எந்த நலவை படித்தமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். கைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். சில நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி படிக்கலாம்.